மலர்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தில் ஒரு சாதாரண மலர் இருந்தது. அது ஒரு சுவரின் பின்னால் மறைவாக இருந்தது. ஆனால் அது மகிழ்ச்சியாகவே இருந்தது. நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கழிக்கின்றேன் என்ற உணர்வோடு இருந்தது. அதற்கு மழை பற்றிய எந்த பயமும் இல்லை. சூரியனின் வெயில் அதை துக்கப்படுத்தவில்லை. அதற்கு ஒருபோதும் புயலின் காற்று தாக்கம் செய்யவில்லை. ஒரு நாள் அது கடவுளிடம் பிரார்த்தனை செய்தது. ஓ இறைவா, என்னை ஒரு ரோஜா மலராக மாற்றிவிடுங்கள். நான் எவ்வளவு காலம் இவ்வாறு மறைந்தே இருப்பேன்? எனக்கு அருகில் மலர்ந்து இருக்கும் ரோஜா மலர்களை நான் பார்க்கின்றேன். இப்படி அது ஒரு ரோஜா மலராக ஆக விரும்பியது. ஆனால் கடவுள் அதற்கு நிறைய புரிய வைத்தார். நீ இருக்கும் இடமே உனக்கு உகந்த இடம். ரோஜா மலராக ஆகும் இந்த ஆசையில் நீ விழுந்து விடாதே. நீ ரோஜாவாக ஆகினால் யாராவது உன்னை பறித்து விடலாம். மேலும் நீ ரோஜா மலரான பிறகு மேலிருந்து மழை பெய்து புயல் வந்தால் உன் இதழ்கள் சிதறி போகலாம். நீ சூரியனின் கடும் வெயிலில் வாடி போகலாம். இவ்வாறு கடவுள் அதற்கு புரிய வைத்தார். அதோடு அதனுடைய மற்ற நண்பர்களும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த சாதாரண மலர் போல அவர்களும் சுவரின் பின்னால் மறைவாக இருக்கின்றார்கள். நீ எப்படி இப்படி பைத்தியமாக ஆகிவிட்டாய்? ஏன் ரோஜா மலராக விரும்புகிறாய்? எங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கிறது. நாங்கள் இருக்கும் இடத்தில் இருப்பதுதான் மிகவும் நல்லது. எங்களுடைய சில முன்னோர்களும் முந்தைய பிறப்புகளில் இப்படிப்பட்ட ஆசைகள் வைத்திருந்தார்கள். அவர்கள் ரோஜா மலர்களாகவும் ஆனார்கள். ஆனால் ஒரே நாளில் அவர்கள் இறந்து விட்டார்கள். எனவே நாங்கள் உங்களுக்கு மீண்டும் புரிய வைக்கின்றோம். நீ எப்படி இருக்கின்றாயோ அப்படியே இரு. இவ்வாறு அந்த மற்ற நண்பர்களாக இருக்கிற மலர்கள் அதற்கு புரிய வைத்தன. ஆனால் அந்த சாதாரண மலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மீண்டும் பிரார்த்தனை செய்தது. குறைந்தது 24 மணி நேரத்திற்காவது என்னை ரோஜா மலராக மாற்றுங்கள் என்று வேண்டியது. கடவுள் அதற்கு வரம் கொடுத்தார். அது ரோஜா மலராக மாற்றமடைந்தது. அடுத்த நாள் காலை முதலே பிரச்சனைகள் ஆரம்பமாகிவிட்டன. பலமான காற்று வீசியது. அதன் உடல் நடுங்கத் தொடங்கியது. சூரியனின் கடும் வெயிலில் அதற்கு துக்கம் ஏற்பட்டது. இதழ்கள் சுருங்கத் தொடங்கின. மாலை வரை பலமான மழை பெய்தது. ஒரு நாளிலேயே அந்த ரோஜா மலர் முழுவதும் குலுங்கி கீழே விழுந்தது. அப்பொழுது அதன் நண்பர்கள், ஏற்கனவே அதற்கு புரிய வைத்தவர்கள் வந்தார்கள். நாங்கள் என்ன சொன்னோமோ அதுதான் நடந்தது. ஆனால் அதற்கு அந்த ரோஜா மலர் என்ன சொல்றது என்றால், நான் குறைந்தது ஒரு நாள் வாழ்ந்தேன். நான் சத்தியத்தை அனுபவம் செய்தேன். சூரியனின் ஒளியை அனுபவம் செய்தேன். புயலின் ரூபத்தை, மழை தண்ணீரை அனுபவித்தேன். இதைத்தான் நான் விரும்பினேன். ஆனால் நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழவில்லை. நீங்கள் உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்களைப் போலவே இருக்கின்றீர்கள்.
நானும் குறைந்தது ஒரு நாளாக இருந்தாலும் நன்றாக வாழ்ந்தேன். நான் திருப்தியாக இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த 24 மணி நேரத்தில் நான் எதெல்லாம் அனுபவம் செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் அனுபவித்தேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இப்பொழுது நான் என்ன நடந்தாலும் இறக்கின்றேன். நன்றாக வாழ்ந்தபடியே நான் இறக்கின்றேன். ஆனால் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்கள் போலவே இருக்கின்றீர்கள். இந்த கதை ஒரு சாதாரண சிறிய ரோஜா மலரை பற்றியதாகும்.